பாபநாசம், மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகளில் இருந்து அதிக அளவு உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் தாமிரபரணி ஆற்றில் 1 லட்சம் கன அடி நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அறிவரசு. நெல்லை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் முதலே சாரல் மழை மாவட்டம் முழுவதும் பெய்து நேற்று முதலே அதிகாலை முதலே கனமழை பெய்தது. இதனால் நெல்லை மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு போன்ற பெரிய அணைக்கட்டுகளில் நீர்வரத்து அதிக அளவில் வந்தது. இதனால் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு ஆகிய பகுதியிலிருந்து சுமார் 60,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. மேலும் தாமிரபரணி ஆற்றாங்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் வரும் காட்டாற்று வெள்ளம் போன்றவைகளினாலும் இன்று தாமிரபரணி கரை புரண்டு ஓடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த தாமிரபரணி ஆறானது நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அதனுடைய பக்கவாட்டு சுவரை மூழ்கடித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் இங்கு மின்சார விநியோகமும் தடைப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆறானது பாபநாசத்தில் தொடங்கி புன்னக்காயல் வரை சுமார் 128 கிலோமீட்டர் தரைப்பகுதியில் பயணிக்கிறது. இந்த ஆற்றில் இப்பொழுது தொடர்ந்து பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருவதினால் காட்டாற்று வெள்ளம், அதே மாதிரி மழை வெள்ளம் இவை எல்லாம் சேர்ந்து இப்பொழுது சுமார் 1 லட்சம் கன அடி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றில் கரை புரண்டு ஓடுவதை பார்க்கலாம். இன்று அதிகபட்சமாக நெல்லை மாவட்டத்தை பொறுத்தை மூளைக்கருப்பட்டியில் 60 சென்டிமீட்டர் மழை அளவும், அதனை அடுத்து பாளையங்கோட்டையில் 42 சென்டிமீட்டரும், அம்பாசமுத்திரம் மற்றும் சேர்மாதேவியில் 41 சென்டிமீட்டரும் மழை அளவு பதிவாகியுள்ளது. சார், இப்போ நீங்கள் இங்கே பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னே இப்படியா தாமிரபரணியில் அப்படி வெள்ளம் இருந்ததா? இல்லை, இதுக்கு முன்னால் நான் சின்ன பிள்ளையில இருந்துருக்கேன். இதுக்கு முன்னால் அந்த மாதிரி வெள்ளம் வந்தார். இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கேன் இந்த வெள்ளத்தை. மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. வெள்ளம் அதிகமாக. நான் தமிழ்நாடு ஹோட்டல் தான் ஒர்க் பண்ணுறேன். ஹோட்டல் ஃபுல்லாமே கீழே ஃபுல்லும் தண்ணி கலெக்டரேட் ஃபுல்லாமே தண்ணி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நானும் பெரியவங்க மூலமாக தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாது. 1992க்கு அப்புறம் இதை மாதிரி ஒரு பெரிய மழை பெய்யுது அப்படிங்கிறது பெரியவங்க சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் அந்த டைமில் நான் பிறந்ததே 90 தான். அதனால் நாங்கள் அதெல்லாம் பார்த்தது கிடையாது. ஆனால் 92ல் இது மாதிரி ஒரு பெரிய மழை வந்ததுன்னு பற்றி இப்போ வீட்டில் பெரியவங்கலாம் சொன்னாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நெல்லை மாநகர பகுதியை மட்டும் பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டையில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று தான் அதிகபட்சமாக 28 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகிறது. அதனால் இந்த முறை மேற்கு தொடர்ச்சி மழை மட்டுமல்லாமல் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருவதும், தாமிரபரணி ஆற்றாங்கரை பகுதிகளிலும் மழை வருவதனால தான் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பகுதி மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை நீர்த்தேக்க அணையில் தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் கரையோர மக்களின் பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டது. அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஆற்றினில் அதிக அளவு தண்ணீர் சென்று கொண்டிருப்பதால் யாரும் குளிக்கவோ, நடக்கவோ, பாலத்தின் மீது உட்காரவோ, பாலத்திலே கடக்கவோ கூடாது என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்படிக்கு பேரிடர் மீட்புத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, ஊராட்சி மன்றத்துறை சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பகுதி மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஆற்றினில் அதிக அளவு தண்ணீர் சென்று கொண்டிருப்பதால் யாரும் குளிக்கவோ, நடக்கவோ, பாலத்தின் மீது உட்காரவோ, பாலத்திலே கடக்கவோ கூடாது என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்படிக்கு பேரிடர் மீட்புத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, ஊராட்சி மன்றத்துறை சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பகுதி மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஆற்றினில் அதிக அளவு தண்ணீர் சென்று கொண்டிருப்பதால் யாரும் குளிக்கவோ, நடக்கவோ, பாலத்தின் மீது உட்காரவோ, பாலத்திலே கடக்கவோ கூடாது என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்படிக்கு பேரிடர் மீட்புத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, ஊராட்சி மன்றத்துறை சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பகுதி மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஆற்றினில் அதிக அளவு தண்ணீர் சென்று கொண்டிருப்பதால் யாரும் குளிக்கவோ, நடக்கவோ, பாலத்தின் மீது உட்காரவோ, பாலத்திலே கடக்கவோ கூடாது என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்படிக்கு பேரிடர் மீட்புத்துறை, வருவாய்த்துறை,
காவல்துறை ஊராட்சி மன்றத்துறை சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.